தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக ஏற்கனவே 2021 தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து நாங்கள் அரசுக்கு ஆட்டோ கால் டாக்ஸி மற்றும் ஓட்டுநர்களினுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அரசு அந்த ஒரு கோரிக்கைகளுக்கு இது வரைக்கும் செவிசாச்சதா இல்லை. பல்வேறு போக்குவரத்துறை ஆணையர்கள் இருந்தாங்க, பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தி மனுக்களை கொடுத்திருக்கிறோம். அந்த மனுக்களை கொடுத்தும் கூட பல்வேறு வலிமையான போராட்டங்களை நடத்தி கூட அரசு அன்றைக்கு அந்த போராட்டத்தை எப்படி கலைக்கலாம், இவங்களை எப்படி சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற செயல்பாடுகள்ல தான் இப்போது இருக்கக்கூடிய அரசு செயல்பட்டுகிறது. உண்மையிலே அதை எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன வருத்தம். ஏன்னா இன்றைக்கு விடியல் ஆட்சி, யாராலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்களே பேசுறாங்க. இன்றைக்கு ஓட்டுநர் தொழிலாளர்கள் மனக்குமுறலோடு பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறோம். அதுல மிக முக்கியமானதாக பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமாக 12 ஆண்டுகள் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தல. அதனால பல்வேறு பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் பாதிக்குது. பல்வேறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கந்து வட்டியினுடைய கொடுமைகள்ல மாட்டிக்கிட்டு சிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆட்டோ நீங்க கை போட்டு டெய்லி தண்டனை வாங்கியிருக்கலாம், மாசம் வட்டிக்கு வாங்கியிருக்கீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. 9 பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. கந்து வட்டிக்காரர்கள்ட்ட இன்னைக்கு அதிகமா கந்து வட்டியில மாட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சரியான கட்டண நிர்ணயம் இல்லை. நாங்க ஏற்கனவே அமைச்சர் அவர்களே சொன்னோம், இது ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை நிர்ணயம் பண்ணது ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டியினுடைய அப்போது தலைவராக இருந்த இணை ஆணையர் சிவகுமரன் அவர்கள் இன்னைக்கு கூடுதல் ஆணையராகவே ஆயிட்டார். அப்ப அவங்களுக்கு சம்பள உயர்வு, அந்த கூட்டத்தை நடந்த அதிகாரிக்கு சம்பள உயர்வு வருது, ப்ரொமோஷன் வருது, எல்லாமே வருது. ஆனா எங்களுக்கு அந்த விஷயத்தை இன்றைக்கு வரைக்கும் அரசு நிறைவேற்றி கொடுக்கல. இதுல என்ன கொடுக்கணும்னா நீதிமன்றமே இந்த மீட்டர் கட்டணத்தை சரி பண்ணி கொடுங்க, மாற்றி அமைங்க அப்படின்றது நீதிமன்றமே சொல்றாங்க. உயர் நீதிமன்றமே மாற்றி உயர் நீதிமன்றமே ஒரு 3 முறை சொல்லிடுச்சு. அப்படி சொல்லி ஏன்னா ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு, இல்ல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லலாம், பரவாயில்ல. அதையும் இந்த அரசு என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கண்டுக்கணும். ஏன்னா அரசுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் தடை இல்லை. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ கால் டாக்ஸி ஓட்டுநர்களுடைய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அதுல மிக முக்கியமானதாக நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கிய பிரச்சனையாக 30% வரைக்கும் கமிஷன் எடுக்கிறாங்க. இதுல குறிப்பிட்டு இந்த ஓலா ஊபர் நிறுவனங்கள் ரெண்டுமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கமிஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாம ஒரு 5% ஜிஎஸ்டின்ற பேர்ல எடுத்து அதை அரசாங்கத்துக்கு அவங்க ஒழுங்கா கட்டுறதும் கிடையாது. அதுல பல்வேறு குளறுபடிகள் நடக்குது. இதே பாத்தீங்க அப்படின்னா ரேபிடோ, நம்ம யாத்திரி, டாக்ஸினா இந்த நிறுவனங்கள்லாம் பாத்தீங்கன்னா சாஸ் மாடல் அப்படின்ற முறையில எங்கள்கிட்ட ஒரு நாளைக்கு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா ஒரு 45 ரூபா, 25 ரூபா அல்லது ஒரு 75 ரூபா நிறுவனங்களுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வேறுபாடு. அப்போ வாடிக்கையாளர்கிட்ட நாங்கள் என்ன பணம் வாங்குறோமோ, இப்போ நீங்கள் வாடிக்கையாளர்களாக வரும்போது அந்த பணம் நேரடியாக எங்கள் பாக்கெட்டுக்கு வருது. இதை பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டு இதே போன்ற நம்ம ரேபிடோவும் சரி, நம்ம யாத்திரையும் சரி, டாக்ஸினாலும் சரி, வாடிக்கையாளர்கிட்ட போறோம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் வந்தா கூட எங்களோட QR கோட் தான் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகும். இப்போ நீங்க வர்றீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்றோம். அந்த ட்ரிப் முடிச்சோடனே எங்களோட QR கோட் எங்க வங்கிக்கு வரக்கூடிய பணத்துக்கு தான் ஆகும். இதே ஓலாவுக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய வங்கி கணக்குல வாங்கி அதை என்ன நீங்க கொடுத்தீங்கன்னு தெரியாது, எங்களுக்கு என்ன வரும் அப்படின்றது கரெக்டா சொல்ல மாட்டாங்க. மறைமுகமா அதுல மிகப்பெரிய அளவுல என்ன பண்றாங்கன்னா திருட்டுத்தனம் பண்றாங்க. ஆன்லைன் பேமெண்ட்டை நிறைய டிரைவர், நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு, ஆன்லைன் பேமெண்ட்னால டிரைவர்ஸ் எடுக்காம இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இதுதான். இத்தகைய சூழ்நிலைகள்ல கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் அந்த மிக முக்கியமான ஒரு கோரிக்கை அரசு எல்லாரையும் இந்த கால் டாக்ஸி நிறுவனங்கள் அக்ரிகேட் சட்டத்தின்படி எல்லாரையும் அழைத்து பேசி, குறிப்பா இந்த ஓலா, ஊபர், ரேபிடோ எல்லா நிறுவனங்களையும் அழைத்து பேசி, நம்ம உட்பட ஆப் இருக்கக்கூடிய நிறுவனங்களை அழைத்து பேசி ஒரே மாதிரி இந்த சாஸ் மாடல் ஓட்டுநர்கள் இன்னைக்கு பேர் ஆதரவு இருக்கக்கூடிய இந்த முறையை கொண்டு வரணும். இப்ப ஆட்டோக்கே பாத்தீங்கன்னா